பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது மனிதன் துன்பத்துக்கு காரணம் மனிதன் பொருத்தமல்ல, ஆன்ம சக்தி குறைபாடு. ஆன்ம சக்தி தான் துன்பத்துக்கு காரணம். அது உயிர் சக்தி அப்படின்னு சொல்வார்கள். இப்போ அது ஆன்ம சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். உதாரணத்துக்கு இப்போ நாங்கள்லாம் ஒரு கார் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, ஆரம்பத்தில் அது வாங்கும்போது அது நல்லா இருக்கும். அது கொஞ்ச நாள் நாங்கள் ஓடி போகும்போது அதோட சக்தி குறைஞ்சி போய் அது இயங்க முடியாத அளவுக்கு போகும். அப்படி போகும்போது அதை நாங்கள் பாருங்கள், ஒரு கராச்சியில் போடுற மாதிரி அதை வாங்கும்போது பாருங்கள், அதை நாங்கள் வெயிலே போட மாட்டோம். அதே மாதிரி மனிதன் பாருங்கள், பிறக்கும் போது அவன் ஒரு தாமரைப்பூ மலர்ந்த மாதிரி இந்த சேறு நிறைந்த உலகத்துக்குள்ளே அவன் பிறக்கிறான். சேறு நிறைந்த பாருங்கள், குளத்துக்குள்ளே ஒரு செந்தாமரை ஒற்றாமல் வளர்கிற மாதிரி இது பிறக்கும்போது பாருங்கள், தெய்வத்தன்மையாக பிறக்கிறதால அந்த குழந்தை சேறு நிறைந்த கோபம், குரோதம், பொறாமை, சுயநலம் அப்படி நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே ஒட்டாமல் அந்த பிள்ளை பிறக்குது. இருந்தாலும் அதுக்கு ஒட்டுவதில்லை அப்படின்னு சொன்னால், அது நாங்கள் புதுசாக வண்டி வாங்கும்போது எவ்வளவு பாருங்கள், இன்ஜின் பலமாக அந்த பொடியெல்லாம் பிரகாசமாக இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருக்கிற மாதிரி அந்த சின்ன பிள்ளையோட பாருங்கள் அவ்வளோ விருப்பமாக இருக்கும். அப்படின்னா அவ்வளோ தெய்வீக சக்தி அதுக்குள்ளே இருக்கும். அதை எல்லோரும் பாருங்கள், நாங்கள் ஷோரூமில் ஒரு வண்டி வாங்கும்போது எங்களுக்கு பாருங்கள், எல்லா வண்டிகளும் பல வண்டிக்கு எல்லாத்துலேயும் ஆசைப்படுற மாதிரி இந்த பிள்ளையை நாங்கள் கண்ட உடனே எல்லாருக்கும் பாருங்கள், அதுக்கு சாதி, மதம், பேதம் யார் பிள்ளைன்னு பார்க்க ஒரு ஆசை, ஒரு அன்பு, ஒரு விருப்பம் நமக்கு வந்து நாங்கள் பாருங்கள் அதை தூக்கி எடுப்போம். அப்படி இருக்கும்போது பாருங்கள், இந்த வண்டியை நாங்கள் வீட்டில் புதுசாக வாங்கி க்ளீன் பண்ணி அடிக்கடி பார்த்து பெட்ரோல் டீசல் எல்லாம் பார்த்து அப்படி வைக்கிற மாதிரி இந்த பிள்ளையை நாங்கள் கதைக்க மாட்டுது. நாங்கள் பாருங்கள் என்ன அந்த பிள்ளையை பராமரித்து அதுக்கு பாருங்கள் டைமுக்கு சாப்பாடு, நித்திரை முடித்து டைமுக்கு சாப்பாடு, டைமுக்கு எல்லாம் கொடுக்குறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள இருக்க தெய்வீக சக்திக்கு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ தெரியுது. அப்போ அந்த வண்டியிலையும் பாருங்கள், அதுக்குள்ள இருக்க சக்தி குறையும் போது அதை தூக்கி வெளியில் போடுறோம். இதே மாதிரி பாருங்கள், சக்தி குறையும் போது வளர்ந்த பிறகு இதே வளர்த்தவர்களும் இதே சொந்தக்காரரும் பாருங்கள் எங்களை தூக்கி போட்டுருவார்கள். அப்போ இந்த சக்தி கூடியிருக்கும் போது பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் ஈர்க்கப்படுது. அங்கே தெய்வீக சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் கதைக்காமலே நகை போடுறார்கள் பாருங்கள், எங்களை படிப்பிக்கிறார்கள் பெரிய பெரிய ஸ்கூல்களில் பாருங்கள், எங்களுக்கு தேவையான சத்துணவுகள் அது இதெல்லாம் கொடுக்குறார்கள். எப்போ யாருன்னு சொன்னால் இறைவன் சக்தி பாருங்கள், என்ன கடவுள் என்ன செய்தார், அவருடைய பாருங்கள் முழுமையாக அவரோட நாங்கள் சரணாகதி அடைஞ்சு முழுமையான சக்தி அந்த பிள்ளைக்குள்ள தெய்வீகத்தன்மை இருக்கும்போது கடவுள் பாருங்கள் எங்கள் மூலம் டைமுக்கு அது கதைக்காமல் இருக்கும்போது கொடுக்குறாரு. இப்போ அந்த தெய்வீக சக்தி பாருங்கள், இந்த வண்டி சக்தி கூட இருக்கும்போது அதை பாருங்கள் எல்லாம் பராமரிக்கிற மாதிரி இந்த பிள்ளை பாருங்கள் சக்தி கூடியிருக்கும்போது தானாக கவனிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் நாங்கள் கேட்காமலே எல்லாம் கிடைக்கிறது. இப்போ நாங்கள் கேட்டாலும் எங்களுக்கு கிடைக்கல. என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சக்தி குறைபாடு, ஆன்ம சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம். நோய் நொடி பாருங்கள், கலியுகத்தில் என்ன செய்யுது, தர்மம் அப்படின்னு ஆன்ம சக்தி குறையும் போது எங்களுக்கு கர்மம் மாற்ற முடியாது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நாங்கள் மந்திரம் சொல்லக்குள்ள
எங்களோட மனத்தில் இருக்க பாருங்கள் எண்ணங்களை தேவையில்லாததை கடந்து உள்ளே போகிறது தான் மந்திரம் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்ல முடியாது, நிமிர்ந்திருந்து சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு நித்திரை சத்தமாக சொல்ல முடியாது. இப்படி சவுத்து போகிறோம் அப்படின்னா இந்த வண்டி என்ஜின் பலம் குறைஞ்சுதுன்னா உண்மையான சக்தியை நோக்கி போகக்குள்ளே விடுறாருல்லன்னு சொன்னால் இந்த கர்மாவை இந்த பாவத்தை நாங்கள் தான் செய்த. எப்படி செய்த அப்படின்னு சொன்னால் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சேத்துக்குள்ளே விளையிற செந்தாமரை பாருங்கள் சேறு ஒட்டாமல் இருக்கிறது காரணம் இந்த செந்தாமரை பாருங்கள் சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அப்போ இந்த செந்தாமரை மகிழ்ச்சி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதால பாருங்கள் அது ஒரு தெய்வீக லட்சுமிகரமான பூசைக்கு முதல் தரமாக எடுக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த குழந்தை பாருங்கள் தெய்வீக தன்மையாக இருக்கும்போது முதல் தரமாக பாருங்கள் அந்த பிள்ளையை பார்க்குறோம். இப்போ அந்த தெய்வீக சக்தியை நோக்கி போகிறதுக்கு பாருங்கள் எங்களுக்கு அந்த தெய்வீக சக்தி பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைங்க சக்தியை வளர வளர செலவழிக்கிறோம். இந்த 5 பொறிகள் மூலம் கதைக்கிற எதிர்மறையான சிந்தனை இந்த உலகத்தில் போகல நாங்கள் ரீசார்ஜ் பண்ணலை. யோசிச்சு பாருங்கள், இந்த வண்டிக்கு பாருங்கள் நம்ம அடிக்கடி கராச்சி போகிற ரீசார்ஜ் பண்ணிடலாம். ஆனால் கடவுள் பாருங்கள் எங்களுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்கார். ஏன்டா எங்கள் யோகிகளும் ஞானிகளும் பாருங்கள் அவர்களை சித்த புருஷர்கள்லாம் ஒரு காலத்தில் சிந்தித்தார்கள். படைக்கப்பட்ட பொருள்கள் ஏன் இறக்குது, அப்போ இறக்குற பொருளை ஏன் அவர் படைச்சாரு, அது இறக்க முதல் எங்கே இருந்தது, இறந்த பொருள் எங்கே வருது, இந்த உயிர்களை படைத்த காரணம் என்ன, அதன் உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க யோகிகள். அப்போ அதில் உள்நோக்கம் ஏன் படைச்சு எறும்பு முதல் பாருங்க யானை முதல் மனிதம் வரை பாருங்க ஒரு விஷயத்தை நோக்கி போகிறான். ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் எல்லா விஷயம் சாப்பாடு இருந்து ஒரு எறும்பு ஊந்து போகுதுன்னு சொன்னால் பாருங்கள் எல்லாம் போதுன்னா தன்னுடைய சாப்பாடை தேடி அந்த சாப்பிட்ட உடனே ஒரு இன்பம் சுகம் பெறுவதற்காக மனிதன் பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன ஒரு உணவோ இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதோ எல்லாம் அங்கே படித்து பாஸ் பண்ணினா சின்னல்ல பாருங்கள் என்ன ஒரு இன்பம் சுகம் சந்தோஷம் வரும். சாப்பிட்டால் ஒரு இன்பம் சுகம் வரும். பிறந்த நாள் கொண்டாடினா பாருங்கள் இன்பம் சுகம் வரும். திருமணம் செய்த லட்சக்கணக்கில் ஒரு இன்பம் சுகம் வாரத்துக்கு வாழ்க்கையில் எல்லாம் இன்பம் சுகம் சந்தோஷம் வாரத்துக்கு. அப்போ வாழ்க்கையில் எல்லா பாருங்கள் ஜீவராசிகளும் ஒரு இன்பம் சுகத்தை நோக்கித்தான் போகிறார்கள். அப்போ அந்த இன்பம் சுகம் பாருங்கள் போக்கி போகிறவர்கள் அகத்தை ஆராய்ச்சி பண்ண நம்மளை முன்னோர்கள் அறிவாளிகள் அகத்தை நோக்கி ஆய்வு பண்ண கண்டுபிடிச்ச உண்மையான விஷயம் அப்படின்னா அவர்கள் கண்டுபிடிச்ச உண்மையான அந்த இன்பம் சுகம் உள்ளுக்குள்ளாக இருக்குது. அப்போ அந்த உண்மையான இன்பம் சுகத்தை பாருங்கள் அறிந்திருந்தால் எவ்வளவு பாருங்கள் பௌதீக பொருட்களை எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்திருக்க தேவையில்லை, எவ்வளவு செலவழிச்சிக்க தேவையில்லை, ஏன்னா இவ்வளவும் செலவழித்து ஒரு இன்பம் சுகம் பெறத்தான் நாங்கள் இவ்வளவு சாமான்கள் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்ற கண்டுபிடிச்சார்கள். இப்போ நாங்கள் அகத்தை புறத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ அந்த நாளில் பாருங்கள் அகத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோன்னா யோகிகள் நம்ம சித்த புருஷர்கள் எல்லாம். அப்போ அதை கண்டுபிடிச்ச உடனே பாருங்கள் அவர்கள் உள்ளுக்குள்ளே அகத்தில் போகிறதா இன்பம் சுகம் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இங்கே இன்பம் சுகம் நிரந்தரமான இடத்தை விட்டு இந்த இன்பம் சுகம் சின்ன பிள்ளையில் நாங்கள் அந்த இன்பம் சுகத்துக்குள்ளே நிரந்தரமாக இருந்தாங்க. அதுதான் தெய்வீகத்தன்மை. அதுக்குள்ளே இருக்கும் போது பாருங்கள் எங்களுக்கு எல்லாம் பாருங்கள் என்ன வெளியில் இருந்த எல்லாம் என்ன ஈர்க்கப்பட்டவனுடைய இன்னொரு ஆள் மூலம் கொடுக்கப்பட்டது. என்னடியோன்னா நாங்கள் ஒரு உருவம் இருக்கத்தால் இன்னொரு ஆள் மூலம் கொடுக்கப்பட்டது. இப்போ நம்ம பாருங்கள் இப்போ அங்கேருந்து பாருங்கள் நமக்கு லெட்டர் போடுறோன்னு சொன்னால் அந்த லெட்டரை போட்டால் கொண்டு தாரல, இங்கே ஒரு பியோன் ஆரை கொண்டு தார மாதிரி பாருங்கள் எங்களுக்குரிய விஷயங்கள் சாப்பாடுகள்லாம் எங்களுக்குள்ள இறைவனோட நாங்கள் இருக்கும்போது அவர் இந்த ஈவராசி இந்த உலகத்தில் படைத்தவர் அதுக்குரிய தேவையான பொருளெல்லாம் படைச்சிருக்க அதுக்குரிய தேவையான பொருளை பாருங்கள் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும்போது அந்த தெய்வீகத்தன்மை இன்னொரு ஆள் மூலம் பாருங்கள் நாங்கள் எண்ணும் போது கொண்டு வரும். யோசிச்சு பாருங்கள், அதுக்கு உதாரணம் தான் சின்ன பிள்ளை. அதுகள் பாருங்கள் சாப்பாடுண்டு அவங்க எண்ணுறாங்க, எங்களுக்கு தெரியா கதைக்கே மாட்டுகள். ஆனால் அந்த டைமுக்கு பாருங்கள் எங்களுக்கு ஒரு எண்ணம் கொண்டு வருது சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா மனிதன் எண்ணி வாழ்கிறான். அவன் எண்ணும் போது பாருங்கள் அங்கே ஒரு எண்ணம் அவன் தெய்வீகத்தன்மையாக எண்ணும் போது தடை இல்லாதனால அந்த தாயிலையோ ஆறுலையோ பட்ட உடனே இந்த டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். பாரு குஷினிக்குள்ளே சமைச்சு கொண்டிருப்பா, அங்கால டிவி பார்ப்பா, இங்கே சமைச்சு கொண்டிருப்பா, இங்கால பாருங்கள் கணவரை கவைப்பா, இங்கே யோசிச்சு கொண்டிருப்பா. திடீரென்ன பாருங்கள் அந்த புள்ளிரை ஞாபகம் டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாண்டா. அவக்குள்ளே அந்த எண்ணத்தை உண்டாக்குறார். உங்களுக்கு காலையில் எழுப்பி விடுறார், உங்களுக்கு யூரின் போகிறதுக்கு எழுப்பி விடுறார், எல்லாம் செய்கிறாரு உள்ளுக்குள்ளே இருக்காள்.
அப்போ இறைவன் பாருங்கள் உள்ளுக்குள்ள இருக்க ஆளை பாருங்கள், அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆள் பாருங்கள் என்ன மனத்தை கொண்டு இந்த உடலை இயக்குறாரு. அப்போ அகம் சரியாக இருந்தால் புறத்தில் சுகமாக வாழலாம் அப்படின்னு சொல்ல பாருங்கள். இப்போ அகம் சுத்தமான அந்த வீடு சுத்தமாக இருந்தால் வெளியில் நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி, வீட்டில் போய் மனைவி உங்களுக்கு அன்பாக இருந்தால் வெளியில் போய் சந்தோஷம் வேலைகிற மாதிரி, இங்கே அகத்தை பாருங்கள் கிளியர் ஆகுனா புறத்தில் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அகத்தை ஆய்வு பண்ண அந்த யோகிகள் கண்டுபிடிச்ச உண்மை என்னன்னா, எல்லோரும் அகத்தை நோக்கி போயிருந்த அந்த புறத்தை எவ்வளோ பொருள்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருள்களை படைச்சி வீணை அழிஞ்சு போகிற பொருளுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் சிந்தித்து கண்டுபிடிச்சி தான் யோகிகள். இதுதான் உண்மை. அப்போ அந்த அகத்தை பாருங்கள், நான் புறத்தை தேடின அடியேன்னு பாருங்கள் நித்திர இல்லை, அகத்தை தேடி போய் அதோட தொடர்பு கொள்ளும் பாருங்க. அகத்தோட தொடர்புகளையும் புறத்தில் என்னை வாழ விடாமல் உள்ளுக்குள்ளே போக விடாமல் இருந்த சித்தத்தில் இருந்த பல பிறவிகள் அடியேன் செய்த கர்மாவை கடந்து எண்ணங்களை கடந்து உள்ளுக்குள்ளே போனோடனே பாருங்கள் என்னன்னா, அகத்துக்குள்ளே பாருங்கள் அந்த சந்தோஷமான தலைவன் நம்ம தான். தலைவனை கண்டுபிடிச்சா தன்னை அறிந்தால் தான் ஆரண்டு அறிந்தால் அந்த தலைவனன் நம்ம தான் இந்த உலகத்தை பாருங்கள் நடத்துகிறவர் அப்படின்ற அந்த விஷயத்தை யோகிகள் நம்மளுக்கு கண்டுபிடிச்சு பாருங்கள். வழிகாட்டின ஒரு பெரிய மகா சக்தி படைத்த வழிதான் காயத்ரி மந்திரம் என்று சொன்னால், காயத்துக்கு நோய் வரும்போது இந்த மந்திரத்தை சொல்லும் போது அந்த நோவை உண்டாக்குற எண்ண அலைகள் பாருங்க பவர் குறைஞ்சி அந்த நோவை தீர்க்கக்கூடிய உள்ளுக்குள்ளறிக்க பாருங்க ஆன்மாவோட தொடர்பு கொள்றதுக்கு வழியை காட்டுறதுனால தான் கிருஷ்ணபரமா சாஸ்வதமாக பாருங்க சொன்னார் மந்திரங்களின் நான் காயத்ரி அப்படின்னா, இந்த காயத்ரி மந்திரம் சொல்லும் போது பாருங்க அந்த எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய பாவத்திர அலைகள் உள்ளுக்குள்ளே போக விடாமல். இப்போ பாருங்கள் நீங்கள்லாம் நித்திர எனக்கு பின்னுக்கு இருக்கிறார்களும் மந்திரம் சொல்லலை சரியாக நித்திர இருந்து சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு பாருங்கள் அதை கடக்க முடியாது எல்லாருக்கும் பாருங்கள். ஏனென்றா நிமிர்ந்திருந்து நாங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லும் போது பாருங்கள் எங்களுக்குள்ள இருக்க பாருங்கள் நிமிர்ந்திருக்கும் போது இங்கிருந்தே பாருங்கள் என்ன சரியான நிமிர்ந்திருந்தால் தான் நம்மளோட இங்கே சிந்தனை பாருங்கள் இங்கே போய் சரியாக இயங்கக்கூடிய ஒரு வழியைக்கு எங்களுக்கு படைச்சிருக்கார் சரியா. அப்போ அந்த அளவுக்கு எங்களை செய்ய முடியாத அளவுக்கு பாருங்கள் இதை தடுத்தது நாங்கள் தான் செய்த கர்மா. அதை முடியாத பட்சத்தில் பாருங்கள் என்ன இன்னொரு ஆளை நாங்கள் கை நீட்டி காட்டுறோம். இன்னொரு ஆளை கை நீட்டி காட்டுறதுல கர்மா தான் கூடுமொழியே எங்களுடைய கர்மாவை நாங்கள் வெல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் தனித்தனி ஆத்மாக்கள் தனித்தனியாக படிச்சிருக்கா பாருங்கள். நீ உங்களை மாதிரி நான் வாழ என்ன மாதிரி அவர் மாலையில என்ன மாதிரி பாருங்க சகோதரம் பாளையலாண்டா சின்னல்ல ஒரே மாதிரி இருப்போம். அதுக்கு பிறகு அவங்க கர்மா வேலையும் போது அவர் மாதிரி இவர் மாதிரி வேலை வர அவர் மாதிரி நான் பழையில அவர் மாதிரி நான் படிச்சிருக்கல இவர் மாதிரி நாங்கள் எங்கள் மாய்த்தான் நாங்கள் வாழலாம். எங்களுக்குரிய கர்ம விதிப்படி தான் நாங்கள் வாழலாம். இது தேவையோ இது தேவையில்லையான்னு தீர்மானிக்கிற பாருங்கள் என்னை நாங்கள் தீர்மானித்து அது தேவையில்லாத விஷயத்தை எங்களால் விடையலாம். ஆனால் தேவையில்லாத விஷயத்தை விடக்குள்ள உள்ளுக்குள்ளே பாருங்கள் இருக்காளோட தொடர்பு கொள்ளும் போது எது தேவையோ இது தேவையில்லாண்டு தீர்மானிப்பது அவர் தான். நீ பரிபூர்ணமாக என்ன சரணடைஞ்சா எல்லாத்தையும் தீர்மானித்து நடத்துகிற நான் தான். கடந்த காலம் பாருங்கள் வருங்கால நிகழ்காலத்தை எல்லாத்தையும் நடத்துகிற நான் தான். நீ எதையும் பார்க்க என்னோட பாருங்கள் என்ன தொடர்பு கொண்டு போட்டு இப்போ நொடி பொழுதுல என்ன வேலை இருக்கோ அந்த கர்மாவை சரியாக நீ செய்தியோ நான் கடந்த காலத்துக்கு தாக்காது வருங்காலம் தாத்து நிகழ்காலத்தில் சரியாக வேலை செய்யலாம்னு சொல்லித்தான் பாருங்கள் சித்தர்களும் யோகிகளும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு ஆங்காங்கே யோகாசிரமங்களை வச்சு நீங்கள் பாருங்கள் என்ன உங்களோட ஆன்ம சக்தி குறையும் போது தர்மம் குறையும் போது உங்களுடைய மனம் பாருங்கள் கர்மம் மாற்ற முடியும் அவங்களால. ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளரிக்காலோட நாங்கள் பாருங்கள் அவருடைய சக்தியை பெற்றுத்தான் மனம் பாருங்கள் வெளியில் கர்மாக்களை சரியாக செய்யலாம். அப்படி அந்த கர்மான்னு சொன்னால் செயல் உன்னுடைய செயலை சரியாக செய்ய முடியாதுன்னா உனக்கு பாருங்கள் சக்தி குறைபாடு. இப்போ எல்லோரும் நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ண வந்திருக்கோம். என்ன சொன்னால் எங்களுடைய கர்மாக்களை சரியாக செய்ய முடியாது. அதனால் உள்முகமாக போய் பாருங்கள் நாங்கள் தவம் பண்ணும்போது எங்களுடைய கர்மாக்கள் குறைக்கப்படுது. சில பேருக்கு நோயாக வந்தோம், சில பேருக்கு ஒவ்வொரு ஆளுக்கு துன்பம், பிள்ளைகள் ஏதோ ஒரு கர்மா ஏதோ ஒரு பிரச்சனை. இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு காட்டில் பாருங்கள் 5 பேர் போகிறாங்க. 5 பேர் போகும்போது பாருங்கள் 3 பேரை அங்கே இருந்த மிருகங்கள் பிடிச்சிது 2 பேர் என்ன கடித்து வேதனைப்பட்டு தப்பி வந்து ஒரு 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 ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆஸ்பத்திரியில் தப்பியிருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் 5 பேர் பாருங்கள் பல யோசனைகள் வேதனைகள் கர்மாக்களால் பார்த்து 3 பேர் செத்துத்தாங்க. 5 பேர் பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குருவை சரணஜி தப்புன மாதிரி. ஆனால் கர்மா பாருங்கள் என்ன செய் 2 விதத்தில் வந்த எப்படி
இப்படி இவருடைய கர்மா காட்டில் போய் பாருங்கள் வேதனைப்பட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து தப்புனார். இவருடைய கர்மா வீட்டில் இப்போ உலகத்தில் இருக்கும் போது யோசனை துன்பம், ஒரு பிள்ளைகளால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, கணவன் அப்படி ஏதோ ஒரு பிரச்சனையால் 3 பேர் பாருங்கள் தற்கொலை பண்ணித்தாங்க. 2 பேர் பாருங்கள் தப்பி ஒரு குருவிட்ட வந்து அவங்க கர்மத்திலிருந்து வெண்டுத்தாங்க. இவங்களும் நோயிலிருந்து என்ன செய்தாங்க, ஒரு அந்த காயத்தில் புண்ணிலிருந்து வெண்ட மாதிரி இவர்களும் வெண்டு விட்டார்கள். ஆனால் பாருங்கள் கர்மா பாருங்கள் என்ன நோ ஒன்று தான் மனத்தில், ஆனால் நடந்த கர்மாக்கள் 2 விதம். இவர் காட்டில் இவங்க நாட்டில். அப்போ ஒவ்வொரு கர்மாக்களும் என்னடினா அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு விதமாக, அதனால் அவர் மாதிரி நாங்கள் வாழையில வேறு மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனையும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். தீர்வு ஒன்று தான். புத்த பகவான் பாருங்கள் போய் கொண்டிருக்கும் போது எல்லாரும் பாருங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு வந்தார்கள். அப்போ அவர் ஒரு விஷயத்தை தான் சொன்னார், நீங்கள் பாருங்கள் என்ன உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க, உங்களுடைய பிரச்சனை சக்தி குறைபாடு தான் கேட்டோன்னே அவருடைய முதல் சீடன் ஆனந்தா கேட்குறாரு, இவ்வளோ பிரச்சனையாக பாருங்க, ஒரு தீர்வு தானே, ஒரு விஷயத்தான் சொல்கிறேன், ஒன்று குறைஞ்சதாலாம் ஒவ்வொரு பலதரப்பட்ட பிரச்சனை, இந்த ஒன்று தான் உலகத்தை இயக்குறது, அந்த ஒன்றை பலதரப்பட்டாக்க நீ எந்த கடவுள் இந்த கடவுள் என்று சொல்லி பேர் வச்சிருக்கா. ஆனால் ஒரே சக்தி தான் ஃபேனாவையும் பிரிச்சாயும் எல்லாத்தையும் வெளியிடமாய் ஒரே கரண்ட் மாய்த்தான் எல்லாம் வெளியிடமாய் ஒரே பாருங்கள் சக்தி தான் பல உருவங்களை இயக்குது. அந்த உருவங்களை இயக்குகிற சக்தி ஒன்று தான் பல உருவங்களை இயக்கி கொண்டிருக்காரு. ஒரே கரண்ட் என்ன ஃபேனாகவும் ஃப்ரிட்ஜாகவும் இந்த மைக்காகவும் எல்லாத்தையும் இயக்குற மாதிரி என்ன ஒரே தாழ்த்தான். அவருக்கு பல பேர் வச்சுருக்கு. இவருக்கு ஃபேன், அவருக்கு பாருங்கள் என்ன ஃப்ரிட்ஜ், இவருக்கு பாருங்கள் அயன் பாக்ஸ் அப்படி வச்சிருக்க மாதிரி இவருக்கு பாருங்கள் என்ன கடவுள், இவருக்கு என்ன கடவுள் அந்த நாமங்கள் சூட்டிருக்கான ஒரே சக்தி தான் பாருங்கள். உருவங்களுக்கு தான் நாமொழிய சக்தி ஒன்று தான். அந்த உருவத்தை இயக்குற ஒரு ஆள் தான் முதல் பாருங்கள் உலகத்தில் கண்டுபிடிச்சவர் யோகிகள், ஞானிகள், சித்தர்கள். அப்படிப்பட்ட போனதுனால தான் அதை கடந்து போனவர்கள் சாதி மத பேதங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் கடந்து எல்லாரும் எல்லாத்தையும் கடந்து நின்று பாருங்கள் செயலாற்றவர் தான் கடவுள். பாருங்கள் எங்களை ஒரு சக்திக்குள்ள ஆட்சி பண்ணுறவர் தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி உலகத்தில் வழிகாட்டின நம்ம சித்தர்கள் யோகிகள் வழியில் நாங்கள் வந்திருக்கிறோம்டா பெரிய பாக்கியம். என்னென்னு சொன்னால் சக்தி குறைபாடு தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். இப்போ எல்லாம் பாருங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை. என் குருநாதர்கிட்ட நான் போகல பாருங்கள் உலகத்தில் பாருங்கள் என்னை எதுவும் செய்ய முடியா, நித்திர வருதில்லை, டைமுக்கு எங்களுக்கு நித்திர கொள்ளணும், டைமுக்கு இன்ன வேலை செய்யணும், கணவன் மனைவி என்ற டைமுக்கு இன்ன இப்படி ஒவ்வொரு விஷயங்கள் பிள்ளையை படிக்க போகிற ஒவ்வொரு டைம்லையும் போகல ஏன் என்ன தடுக்குது அப்படின்ட்டு அடியேன் சிந்திச்சார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சிந்திக்கும் போது பாருங்கள் என் குருநாதரை அடையும் பாக்கியம் கிடச்சி அவர் சொன்ன மாதிரி பாருங்கள் செய்து கொண்டு சரியாக கடமையாற்றும் போது எந்த விஷயங்களையும் செய்யும் போது பாருங்கள் அந்த விஷயத்தில் கவனம் வைக்கும் போது இன்னொரு விஷயம் தாக்காமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அதுக்கு யூனிஃபார்மோ அதோ இதோ 10 கிலோ எதுவும் போட தேவையில்லப்பா. அந்தந்த டைமுக்குள்ளே பாருங்கள் என்னென்ன போடணும், தவம் பண்ணக்குள்ளே என்ன போடணும், மரபுரி தரிக்கணும், என்ன செய்யணுன்ற வாழ்க்கைக்கு பாருங்கள் அறிவு மூலம் பாருங்கள் வாழ்ந்து காட்டு போதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது உனக்கு தேவையான விஷயங்களை அளவாடுத்து பெற்று நீ இந்த வாழும்போது பாருங்கள் இங்கே என்ன எதுவும் பாதிக்காமல் போகும்போது உனக்கு எதுவும் பாதிக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆன்மீகம்டா. நீ அங்கிருந்து வந்த கடமையாட்டு இங்கே வந்து பாருங்கள் பாதிக்காமல் இருந்தால் அங்கே போகக்குள்ள லேசாக போகலாம், இங்கேயும் உனக்கு பிரச்சனை வரா. இங்கே ஏதோ ஒரு சாமானை நீ எடுத்தனால தான் அது நோயாவோ துன்பங்களா உன்னை இங்கே பாருங்கள் என்னை அது முடியங்காட்டிலும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாழ்ந்து காட்டி போதிக்க சொல்லி போதிச்சார். இன்றும் போதிச்சு கொண்டிருக்கார். இப்போவும் அவர் தான் பேசி கொண்டிருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னடா ஒரு கரண்ட் வெளியில் போகணும்டா அது வயர் மாதிரி, அந்த கரண்ட் இங்கே வரணுமெண்டா இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கணுமெண்டா ஒரு வயர் மாதிரி தான் நாங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கோம் பாருங்கள். அப்படி தான் சித்த புருஷர் எல்லாரும் வேண்டா எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் என்ன செய்ய இந்த உருவத்தை இயக்குறதுக்கு ஒரே ஆள் தான், ஒரு ஆள் மூலம் வந்து பாருங்கள் அதுகளை கொடுத்து கொண்டிருக்க ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் பல பாருங்கள் வழிகளை காட்டி கொண்டிருக்கிற மாதிரி தான் அடிக்கடி சித்த புருஷர்களும் யோகிகளும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் இங்கே வந்து பாருங்கள் வழிகாட்டி கொண்டிருக்காண்டா உலகத்தை காப்பாற்று. ஒரு காலத்தில் பாருங்கள் சீரடி பாபா பாருங்கள் எல்லாருக்கும் பாருங்கள் சொன்னார், நீங்கள் பாருங்கள் தர்மத்தை சார்ந்து பாருங்கள் ஆன்மீக வழியில் போனால் பாருங்கள் உலகத்தில் எந்த துன்பமும் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொன்னார் ஒரு காலத்தில் சீரடியில். அப்படி சொல்லும்போது பாருங்கள் கேட்கவில்லை. அங்கே பாருங்கள் ஒரு கொள்ளை நோய் வந்து எல்லாரும் அழிவு நடந்து கொண்டிருக்கு. அந்த சீரடிக்கு போகிறதுக்கு 3 பாதைகள் இருக்குது. எல்லார்ட்டையும் சொன்னார். இப்போ நம்ம 22 வருஷமாக சொல்கிற மாதிரி பாருங்கள் கூவுரத்தை கூவி விடு, நல்லவர்களும் கண்ணுள்ளவன் கேட்பான் காது உள்ளவன் கேட்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள் கூவி விடப்பான்னு சொல்லி கூவிட்டார். வந்து அடிக்கடி இந்த சாமான் பிள்ளை கூட இது இந்த சாமான் ரோட்டில் போல் கூவாங்க, விரும்புகிறவன் வாங்கலாம், விரும்பாதவர் எடுக்கலான்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. கொண்டு வந்தேன் சந்தையில் போட்டேன் வாங்குவாரில்லை திரும்பி கொண்டு வரணும் வள்ளலார் சொன்ன மாதிரி பாருங்கள் அடிக்கடி கொண்டு வந்து கூவுறார்கள் பாருங்கள். என் கூவக்குள்ளே நான் பிடிச்சி தம் பாருங்கள் வாங்கிட்டு தான் நான்
இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த சந்தோஷம் வாழ்கிற உயிர் தப்பி கர்மத்திலேருந்து வாழ்கிற விதியை வெல்வதை எப்படி அப்படின்னு அடித்து சொல்கிறேன்னா அந்த விதியை வென்று அந்த விதி எங்கே இருக்கு அதை வெல்ற மதியால் எப்படி என்ற எல்லா விஷயத்தையும் ஞானத்தின் மூலம் பாருங்கள், தவத்தின் மூலம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து அந்த பேரானந்தம் என்ன நிரந்தர சந்தோஷத்துக்குள்ளே இருந்து பாருங்கள், சந்தோஷம் இல்லாத உலகத்தில் வாழ்கிற என்ற வாழ்க்கையை காட்டுறதுனாடி தான் பாருங்கள் நாங்கள் தொட்டு காட்டுறதாலையும் உலகத்துக்கு வழிகாட்டுறோம். எந்த பெரிய இது வந்தாலும் பாருங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி செய்து இதை எப்படி பெறண்டு ஆய்வுகள் மூலம் பாருங்கள் அதை நிரூபித்து காட்டக்கூடிய வழியை காட்டித்தான் எங்களை வெளியே அனுப்புகிறார் ஒழிய பாருங்கள். அப்படிப்பட்ட மகாபிரியண்டா பல அவதாரங்களில் பண்ண பகவான் பாருங்கள் இப்பூ உலகத்துக்கு பாருங்கள் இந்த மக்கள் வேதனைப்படுறார்கள், இந்த பூ உலகத்துக்கு ஒரு சக்தியை கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அந்த சக்தியை கொடுத்து வழிகாட்டுறார். இதான் சில யோசிச்சு பாருங்கள். அப்படி சீரடியில் பாருங்கள் அவர் சொன்னார், கேட்கல பாருங்கள் கோதுமை எடுத்து உரலில் போட்டு இடித்து பாருங்கள் ஒரு இரவு பாருங்கள் 3 சந்திகள்லையும் அவர் போட்டார். அந்த ஊருக்குள்ளே கொள்ளை நோய் வரல. உங்களுக்கு தெரியும் இங்கே கொள்ளை நோய் வந்து ஒரு நாளைக்கு 5 பேர் 10 பேர் ஒரு காலத்தில் செத்து கொண்டு இருந்தவங்களாம். எங்கள் அப்பா சொல்வார். அதில் தான் அவர் சகோதரங்கள் எல்லாம் ஒரு நாள் 3-4 பேர் செத்தாங்கன்னா என்கிட்ட சொன்னார். அப்படி ஒரு கொள்ளை நோய் ஒரு காலத்தில் எல்லா இடம் வந்து தான். அப்படி வரும்போது பாருங்கள் அவர் அப்படியே அந்த உலகத்தை அந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக வளைச்சி 3 சந்தியிலையும் போட்டாராம். இப்போ ஞானிகள் என்ன செய்கிறா பாருங்க, சக்தி குறையும் போது அந்த மக்களை காப்பாற்றுறது சக்தி படைத்த ஞானிகள் ஆங்காங்கே யோகாசிரமங்களை இப்படிப்பட்ட வழியை காட்டினார்கள். ஏனென்றா சக்தி குறைபாடு தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். அப்போ சக்தி குறையும் போது பாருங்கள், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சக்தி குறையும் போது உங்களுக்கு ரீசார்ஜ் காணாது. அப்போ அந்த ரீசார்ஜ் காணாத பட்சத்தில் பாருங்கள் என்ன நம்ம காணாத பட்சத்தில் அந்த ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சிலவள நித்திரை வருது. இப்போ இங்கேயே நித்திரை வருது அப்படின்னா இங்கே வேறு ஆளை தாக்காது. உங்களோட வீட்டையே நம்ம நித்திரை வருது இல்லைன்னா அந்த உங்களுக்குள்ள ஆள் தாக்குறாரு. அப்போ சக்தி கூடிய விடத்தை நம்மளுக்குள்ள நிரந்தரமான எங்களுடைய இந்த தன்மை என்ன செய்யுது, தாக்கம் இல்லை. இப்போ நீங்கள்லாம் இங்கே இருக்கக்குள்ள அமைதியாக இருப்பீங்கன்னா இந்த சக்தி சக்தி கூட. அப்போ சக்தி கூடிய பொருளை நோக்கி சக்தி குறைஞ்சிய பொருள் தாக்கத்தை உண்டாக்காது. இப்போ நியூட்டன் பாருங்கள், நம்ம 8ஆம் ஆண்டில் படிச்சிருக்கீங்க நாங்கள் எல்லாம் பாருங்கள், சயின்ஸில் பாருங்கள் என்ன செய்யும், புற விசைகள் ஓய்வில் இருக்கிற பொருள் பாருங்கள் தானாக ஓய்வில் தன்னுடைய விசைக்கு ஏற்ற மாதிரி ஓய்வில் இருக்கார். ஓய்வில் இருக்கிற பொருளுக்கு பாருங்கள் புற விசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்கிற பொருள் பாருங்கள் தன்னுடைய விசை காணாத பட்சத்தில் என்ன செய்வார், புற விசைக்கு ஏற்ற மாதிரி இயங்கி புற விசைகிற செயலை தான் அவர் செய்வார். ஆனால் இவருக்கு புற விசை தான் தாக்குதுன்ற அறிவு இவருக்கு இல்லார் எங்களுக்கு மாதிரி. இப்போ எங்களுக்கு பாருங்கள் வெளியில் இருந்த ஒரு ஆள் எண்ணிக்கொண்டிருக்கார் யோசிச்சு அந்த யோசனை விடியச்சாமல் எங்களுக்கு படலாம். பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் நோவாக இருக்கலாம், இல்லாட்டி கோவமாக இருக்கலாம், அவர் எண்ணம் படலாம். நமக்கு கோவம் வந்துட்டோம், நம்ம கோவிக்கிறோம். அது எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டு பகுத்தறிவு படைச்சு நம்மளும் சந்திக்கலாம். நம்ம சிந்திச்சு பார்க்க முடியாமல் இருக்கிறேன்டா நாங்கள் வேறொரு பக்கம் பாருங்கள் எங்களை ஆட்டி படைக்கிறார். அப்போ இந்த புறவிசைகள் தாக்கும் போது ஓய்வில் இருக்க பொருள் பாருங்கள் தன்னுடைய விசை தன்னுடைய சுய விசை காணாத பட்சத்தில் புறவிசைக்கு ஏற்றமாக இயங்கி புறவி செய்கிற செயலை செய்து புறவி செய்கிற பலனைத்தான் அவர் அனுபவிக்கிறவுடைய தன்னுடைய பலனை அனுபவிக்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவர் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி வாழணும்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையை வாழாத மாதிரி, வேப்ப மரம் மாமரம் மாதிரி காய்க்கணும்னு சொல்லி அவர் சாப்பிடாம செத்து போகிற மாதிரி. இதான் 3 உதாரணம். யோசிச்சு பாருங்க, என்ன யோசிச்சு பாருங்க, வேப்ப மரம் மாமரமாய் காய்க்கலாமா, வேப்பமாய் தான். வேப்ப மரம் மாங்காய் தான் எல்லாரும் பாருங்கள் ஆயிராங்க அங்கே போகிறாங்க, இல்லை நம்மள்கிட்ட வராங்க கஷ்டப்பட்டு கொண்டு அது காய்க்க ஆரம்பிச்சான்னு செத்து போய் இவர் சாப்பாடு எடுக்க மாட்டார். அது மாதிரி நாங்கள் பாருங்கள் அவன் மாய் தான் வாழணும், அவன் மாய் தான் அவள் சரியில்லை அவள் சரியில்லைன்னு நம்ம சரியில்லா போகிறோம். இவன் சரியில்லை இவன் சரியில்லைன்ட்டு இவன் நம்ம தான் சரியில்லா போகிற மாதிரி பாருங்கள். இந்த விசை தன்னுடைய விசை பலமில்லாத பட்சத்தில் இன்னொரு விசை தாக்கும் போது தன்னுடைய விசை தன்னுடைய சுய பாருங்கள் சக்தி இல்லாத பட்சத்தில் புற விசைக்கு ஏற்ற மையங்கிறார். இந்த ஓய்வில் இருக்க பொருள் பாருங்கள் விசை பலமாக இருக்குது, புற விசைகள் தாக்குது. ஆனால் புற விசைகளை அவர் எடுக்கலை, புறவிசையில் எடுக்கலை. ஏனெண்டா இந்த விசை இதால் எண்ணி செயலாற்றினா என்ன வரும் அப்படின்ட்டு இவருக்கு பகுத்தறிவு எடுக்கலை. எடுக்காதனால் பாருங்கள் தன்னுடைய விசைக்கேத்தமாக இயங்கி தன்னுடைய செயலை செய்து இந்த உலகத்தில் துன்பம் வாழாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த வழியை தான் நான் காட்டுறேன்.
உலகத்தில் எல்லா விஷயம் எல்லாம் இருக்கு எனக்கு தாக்குனேன். இப்போ ஒரு விஷயம் தாக்கல, அந்த விஷயை கைக்குள்ளே எடுத்து அந்த விஷயம் அனுப்புகிற அளவுக்கும் பாருங்க எடுக்கலாம். அந்த விஷயம் எடுக்காமலேயும் வாழலாம். அவரா யோசிச்சு பாருங்க. கடவுள் மனிதனுக்கு எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் எல்லாம் வாழையலாம், எண்ணங்கள் வரும் பாருங்க. அதை சிந்திச்சா மட்டும்தான் செயலுக்கு போகும். சிந்திக்காமல் விட்டால் பாருங்க அது வந்த மாதிரி ஒரு செகண்டுக்குள்ளே போயிட்டுருவார். இப்போ நாங்கள் வாரத்தெல்லாம் பாருங்கள் திங்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கத்தால தக்க சமயம் வரும்போது எங்களை பாருங்கள் என்ன ஒரு வேலையும் நல்ல வேலை செய்ய விடாமல், ஏன்டா நாங்கள் திங்க் பண்ணுறதெல்லாம் கூடாத எண்ணங்கள் நெகட்டிவ். அப்போ பாருங்கள் என்னென்னா நல்ல விஷயத்தை செய்ய விடாது. இப்போ நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், 5 பேர் உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், உங்கள் தங்கச்சி கல்யாணம், அங்கே ஒரு ஆள் நெகட்டிவாக இருப்பார். 5 பேர் குடும்பத்தில் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ஆறுனா 2 பேர்னா ஒரு ஆள்னா நெகட்டிவாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தில். அந்த ஆளுக்கு பாருங்கள் எனக்கு சொல்லலைன்னு சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். அந்த கல்யாணத்தையே பாருங்கள் இல்லாமல். எப்படி இந்த எல்லாரும் சகோதரங்கள் எல்லாம் 6 எண்ணுவாங்க, கூட நல்ல தண்ணுவாங்களா? 4 பேர் நல்ல தண்ணுவாங்களா? கல்யாணம் கட்டணும் எண்ணுவாங்களா? இந்த சகோதரத்தை தான் எண்ணுவாங்க. பாசம் பட்டால உடனே ஃபெயில் ஆகிடும். இதான் இப்போ கலியும். அந்த அளவுக்கு தான் நாங்கள். அதனால தான் இன்று பாருங்கள் நிறைய பேருக்கு நோய், துன்பம், வறுமை, சாக்கடை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு இன்னும் கோடிக்கணக்கான ஆட்கள் உலகத்தில் பாருங்கள் இப்படி வேதனைப்படுறதுக்கு வருங்காலத்தில் இருக்குது. லட்சம் இல்லை, உலகத்தில் 80% ஆட்கள் வேர்ல்டு வேதனைப்படுறதுக்குண்டா அதிகமானவர்கள் பாருங்கள் மனத்தை சார்ந்து வாழ்கிறார்கள், இறைவனை சார்ந்து வாழவில்லை. அதனால தான் இப்போ துன்பம் வருது. இப்போதே இப்படி போய்கொண்டே இருந்தால் உலகம் பாருங்கள் என்ன. என் குருநாதர் சொல்வார், அழிவு பாதையை நோக்கி உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கு அப்படின்னு. ஏன்னா அழிகிற பொருள் பக்கம் பாருங்கள் கவனத்தை செலுத்தி பாருங்கள், உலகம் முன்னேறி கொண்டு. இதில் இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் வராங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் பேர் வராங்க, அதுவும் மந்திரம் சொல்லல, கடன் தூக்கம். நீங்கள் இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் எல்லா இடமும் பாருங்கள் அந்த சக்தியும் பாருங்கள் அப்படியே பறந்து அப்படியே நடந்து கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள். எனக்கு பின்னால் இருக்காங்கன்னு சொல்லல, அடுத்த முறை சத்தம் போடுறா சொல்லிட்டு வரலாம் போட்டாக்க தான் வரணும் உள்ளுக்குள்ளே. யோசிச்சு பாருங்கள். அப்படி இருந்து சொன்னால் உங்களுக்கு பாருங்கள் அப்படி சொல்லும்போது பாருங்கள் என்ன உங்களுக்குள்ள நீங்கள் எண்ணலை பாருங்கள் அம்மிக்கு அடிக்க நகர்ற மாதிரி, அடிக்கடிக்கு அம்மியும் நகர்ற மாதிரி உங்களுக்குள்ள இருக்க கர்மா உங்களை வேலை செய்ய விட பாவம். கர்மா இல்லைன்னா செயல், உங்களை செயல் செய்ய முடியாத பாவம். அந்த பாவம் நாம் பாருங்கள் நாங்கள் தான் செய்த, அதுக்கு நாங்கள் பாருங்கள் மந்திரத்தால் அடிக்கிறோம். மந்திரம் சொல்லக்குள்ளே திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள ஒரு சக்தி உண்டாகும் பாருங்கள். சக்தி உண்டாகி அதே மனதில் பாருங்கள் சித்தத்தில் கர்மாக்களை அடிக்கும். அந்த அலை அடிக்கும். எண்ணலையே இந்த மந்திரத்தினால அடிக்கும்போது பாருங்கள் நாங்கள் தியானம் பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே போய் அவரோட தொடர் உண்டு, அவருடைய அருளை உள்ளுக்குள்ளே இருக்க கடவுள் யார் இருக்கா? ஆன்மா, உணர்வு மயமான அறிவுமய மகாசக்தி படைத்த அந்த உணர்வு கடவுளுக்கு தெரியாது. அவர்கிட்ட ஒரு அருளை பெறுவதற்காக தான் இங்கே வந்து 10 ஒரு கொஞ்சம் ஒரு செகண்டான ஆழ்ந்து எடுத்து உண்டா பாருங்க எல்லாம் இருக்கலாம். நீங்கள் எடுக்காம விட்டால் பாருங்கள் இங்கே செலவழிச்சு கொண்டீங்க, நெடுக செலவழிக்கிறீங்க. சும்மா அப்படி இல்லை, கூட பேங்கில் உங்களுக்கு குறைஞ்சி கொண்டிருக்கீங்க. என்ன சேர்த்து வைச்சது நம்ம அப்பா சேர்த்து வைக்கிறாரு கோடிக்கணக்கில். இப்போ நீ கடற்கண்டு செலவழிக்கிற மாதிரி கூட்டாளி மாதிரிலாம் வந்துடுவாங்க எல்லோரும். அது மாதிரி பாருங்கள் நெகட்டிவான திங் கூடுனா உங்களுக்கு அந்த நெகட்டிவான திங்கை கூட்டுறாங்க நிறைய பேர் வந்துடுவாங்க. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. சில சாமி கூடாண்டு உங்களுக்கு கோல் பண்ணிங்கன்னா உடனே நம்பிடுவா சாமி கூடாண்டு எல்லாம் அந்த பக்கம் போய். இந்த சாமி ஒரு நாள் கூட இல்லை பாருங்கள், சாமி நடுக்கிறாள் எப்படி கூட அப்புறம் அதை அழிஞ்சுவார். யோசிச்சு பாருங்கள். அவர் எடுக்கிற பாருங்கள் வீடு, வாடகைக்கு எடுக்கிற வீடு, இது வாடகை வீடு பாருங்கள். இந்த முறை பாருங்கள் நான் ஒரு சமுதாயத்தில் வீடு எடுத்திருக்கேன், போன முறை இந்தியாவில் எடுத்தோம், இன்னும் அடுத்த முறை எங்கே எடுக்கிறோன்னு தெரியாது. ஆனால் வீடு இது, இந்த வீடு பாருங்கள், இந்த வீடு எங்கே இந்த மண்ணால் இந்த ஊரில் இந்த மண் களிமண்ணால் கட்டுறமா இந்த வீடு எடுத்த மாதிரி இந்த வீடு பாருங்கள் கடமையாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டை நாங்கள் பத்திரமா வச்சுக்கணும். உடனே உள்ளுக்குள்ளே நிற்கால் அகம் கிளியராக புறமாகி இந்த வீட்டுக்கு பாருங்க என்ன உங்கள் மனதில் ஓட்டம் இல்லாட்டி யோசனையும் இல்லை. இந்த வீட்டுக்கு பாருங்கள் அடிக்கடி ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யும்? வெள்ளை அடிக்கணும், கதிரை செட்டி எல்லாம் உங்கள் மரம் இருந்தால் என்ன பொலிஷ் பண்ணணும். அப்போ உங்களோட காரணம் சொன்னால் அடிக்கடி டீசல் பார்க்கணும், பெட்ரோல் பார்க்கணும், ஆயில் எல்லாம் பார்த்து வச்சுருந்தா என்னையும் அழிவு வருமா? இப்போ நீங்கள் மனதில் பாருங்கள் என்ன எல்லாம் வாங்கிட்டே இங்கே வேலை செய்ய விடுதில்லை. வீட்டையும் பள்ளி அடிக்க விடுறல, நிறுத்த விடுறல, உடுப்பு கழுவ மாட்டேன், சோப்பு வாங்க மாட்டேன் பாருங்கள். எல்லாம் செய்து ஊற்றியா போய் அப்படியே போய் என்ன கொரோனா பிடிச்சி இப்படி போய் அழிச்சு. யோசிச்சு பாருங்கள் என்ன விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இது கிளியராக நான் பாருங்கள் உங்கள் வீடு கிளியராக இருக்கும், உங்களோட குடும்பத்தில் கிளியராக எல்லாம் செய்வேன், நல்ல சாப்பாடு கிளியரான சத்துள்ளே இந்த நோய் வருது, இந்த சாப்பாட்டை குறைப்போம். இந்த நல்லெண்ணம் வந்துதண்டா உங்கள் சாப்பாட்டை அந்த எண்ணம் தீர்மானிக்கும். நீங்கள் தீர்மானிக்க தேவையில்லை. எது கொழுப்பு, எது கூடாது, எது டயபெட்டிக் வரும், எது சாப்பிடப்பட விட மாட்டார்.
நீங்கள் நல்ல சக்தி வந்த உடனே பாருங்கள், உங்களை ஒரு ஆள் பாருங்கள் கடற்கரையில் குளிக்க போக சின்ன பிள்ளைய கூப்பிட்டோடனே என்ன செய்யணும்? உங்கள் அப்பாவுக்கு போய் அம்மாவுக்கு போய் இல்லாட்டி நல்ல எண்ணம் இருந்தால் பாருங்கள் போவீங்க, ஓடி வந்துடுவீங்க. நல்ல எண்ணம் விடாது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு கூடாத ஆளை பார்த்தா நல்ல எண்ணம் போக விடாது. அதே மாதிரி பாருங்கள், கூடாத சாப்பாடை சாப்பிட உள்ளுக்குள்ளைக்கால் விட மாட்டார். அவர் கூடுனாங்க. இப்போ அவர் குறைஞ்சதால வெளியில் இருக்கிறதால எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. கல்லும் குடி, அதுவும் குடி, எல்லாம் குடி, இதெல்லாம் குடிக்காதவெல்லாம் மனுஷனா குடிடாப்பா, ஐயோ லஞ்சம் வாங்குற அப்படி இப்படின்னு சொல்லி உங்களே அப்படி கொண்டு வைத்துருவார். ஆசை கூட கூட துன்பம் ஓடி ஓடி வரும், ஆசை விட விட ஆனந்தமே அப்படின்ட்டு இடைக்காட்டு சித்தர் 18 சித்தர் ஒரு ஆள் சொல்லிக்க. அது திருப்பி நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்னென்னா ஆசை கூட கூட துன்பம் ஓடி, ஆசையும் கூடுதுன்னா ஆசை வேணும். ஆசை ஆசை அருமின ஆசை ஈசனோடாயிலும் ஆசை அருமினப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமி சொல்லுவாண்டா. ஆசை பாருங்க வேணும், என்ன வச்சு பாருங்க நம்ம வாழ்கிறதுக்கு. அது எங்களுடைய கடமையை பேராசையாக மாறி எங்களை நித்திர உள்ள விடாமல், கடமையை பாதிக்க விடாமல், வாங்கின பொருளை பாருங்க என்ன அதை டைஸ்டாக சாப்பிடவே விடாத அளவுக்கு வரக்கூடா. அதை நீ அளவாக வச்சுக்கணும்டா. உனக்கு ஆன்ம சக்தி வேணும். ஆன்ம சக்தி இருந்தால் தான் உன் மனம் ஆசைக்கு பின்னால் போகும். ஏன்னா மனம் பாருங்க எதை சார்ந்தது? உலகத்தை சார்ந்தது. அந்த மனத்தை பாருங்க உள்முகமாக பாருங்க ஆன்மாவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை. அப்போ அந்த மனத்தை பாருங்க உள்ளுக்குள்ளறியால் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு, அர்ஜுனன் மனத்து பக்கம் இருக்கிறதால, கண்ணன் ஆன்மா உள்ளுக்குள்ள இருக்கிறதால என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சா. அர்ஜுனன் மனத்தோடு இருக்காரு எங்களை போல. அப்போ கண்ணன் சொல்கிறார், நீ சோர்ந்திருக்க என்ன காரணம்டா? உன் மனம் பற்று பாசங்களுக்கு பின்னால் ஈஸ்வரெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிட்டான். இப்போ நீ சோர்ந்து பாருங்க, இதுலேருந்து வெளியே வரையலாம். ஏன்னா இந்த கடமை உனக்குரிய கடமை, நீ எந்த புறவில்லைன்னா செய்தி ஆகணும். என்னை விட்டு ஓடையில நீ உன்னுடைய கடமை நீ செய்தே ஆகணும். அடுத்த புறவியில் செத்தாலும் அடுத்த முறை வந்து செய்யணும். அதுக்காக இப்பயே பாருங்க, இந்த மனம் நீ, நான் ஆன்மா, நான் பின்னால் இருக்கிறேன், நீ முன்னால் இருக்கிறா. பாருங்க அஸ்திரம் எடுத்த உடனே உன்னுடைய பாசம் பாருங்க இதெல்லாம் உன்னை நீ போகிறதால சோர்ந்து போய்த்தான். மனதில் பாருங்க உங்களுக்கு என்ன வந்தோடனே சொந்தக்காரன் செத்தோடனே நீ சந்தோஷம் போகல, என்ன சோர்ந்து போய்த்தான். நீ கடமையாற்ற போவீங்களா? இன்றைக்கு லீவாப்பா, பூசைக்கு பாருங்க நேரம் இல்லைன்னு எடுக்க மாட்டேன் டைமுக்கு. அப்படி போனா என்னை இந்த பூசைக்கு உள்ளுக்குள்ளே போகிறாள், நீ கவனமாக இருந்தா என்னை பூசைக்கு லீவ் எடுப்பேன். இப்போ எங்கே எடுக்க போகிறாரு? அங்கே போகிறதுக்கு பாருங்கள் எடுக்காத மாதிரி அங்கால பாருங்கள் சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போகிறோன்னு அவர் சொல்லாரு, பூர்ணமா நீ என்னை சரணாகதி அடைஞ்ச. இதான் புத்த பகவான் விதி மதி. மதி என்ன? மனம். என்ன உன்னுடைய விதியை இந்த ஆன்மா பாருங்க மனம் சக்தி பெற்றா மதியாயிரும். இதைத்தான் கிருஷ்ணன் சொன்னா. என்ன சொன்னா பாருங்க, நீ சோர்ந்து போய்த்தா, நீ மனம், நான் கடவுள், நீ மனுஷன். போன முறை என்னோட இருந்தால் இந்த முறை உனக்கு தெரியாது, இந்த முறை என்னோட ஆகிய தெரியாது. யோசிப்பாரு, நீ என்னோட வந்து மனதில் இருக்க பாவங்கள் அழிச்சா நீ போன முறை என்னோட இருக்கிறது தெரியும், முற்காலம் உனக்கு தெரியும். நீ கடவுளாகிடுவா, மனித உருவில் நடமாடும், கடவுளாக வாழலாம், என்ன போல யோகியாக வாழலாம், எல்லாம் கல்யாணம் கட்டலாம், பிள்ளை அது இதெல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்க, என்னை பூர்ணமாக நீ சரணாகதியாண்டா என்னுடைய முழு அருள் உன்னுடைய மனதுக்கு வரும். முழு அருள் வந்தோடனே உன் மனம் பாருங்க சக்தி பெற்றும். அப்போ இந்த ஐம்பொறிகளை கொண்டு வரனோடனே அவர் பரிமூடமாக சரணாகதி அடைஞ்சோடனே உடனே கும்பிடுறாரு. போய்த்தார் வந்திருக்காருண்டா அப்படி தான். ஏன்னா மனம் முழுமையாக இங்கே போனோடனே பாருங்கள் அப்படியே கும்பிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, பெரிய பாக்கியம் கேசவாண்டா அப்படி எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? என்ன எடுக்கிறாரு? அஸ்திரம். எங்கே நீங்கள் வந்தீங்க? காயத்ரி மந்திரம் சொல்லி உள்ளுமுகம் போனோடனே என்னையும் அங்கால வீஸ்மராக்கள் இருந்து என்ன அந்த கர்மாக்கெல்லாம் அலீனமாயி. இதான் குருஷேத்திரம். இங்கே தான் நடக்குது. கண்ணன் ஆன்மா என்னை பொறுத்தப்படல, நான் சிக்கல் அறிக்கக்குள்ள அரிச்சுனாக இருந்தேன். இப்போ நான் பாருங்கள் பூர்ணமாக சரணாகதினே உன் வண்டியை, என் வண்டியை யார் ஓட்டணும்? மனத்தை வச்சு. இப்போ யார் ஓட்டுறா? உள்ளுக்குள்ளே இருக்க என் குருநாதர் உள்ளுக்குள்ளே இருக்க என்னோட. நான் உள்ளுக்குள்ளே அவரை கண்ட உடனே அவர் சமாதி அடைச்சார். யோசிச்சு பாருங்க, என்னடா அதை கண்ட உடனே ஒரு ஆள் தான் கடவுள். கண்டு காட்டுறது தான் வந்தார். கண்ட உடனே வந்தார். அவர் இப்போ இங்கே இருக்காரு. ஆனால் இப்போ யாரு? கூட்டியரண்டாம். அங்கே பேர் யாரு? இது இப்போ யாரு? ஃபேன், ஃப்ரிட்ஜு, பேர் கரண்ட். இதாங்க யோசிச்சு பாருங்க, இதுதான் அவதாரம். யோசிச்சு பாருங்க, உடனே பாருங்க என்ன செய்கிறாரு? உடனே பாருங்க இந்த வீட்டை விடுற. கடவுள் மரணிப்பதில்லை பாருங்க. அவர் செயலாற்றுவதற்கு எடுத்த பாருங்க வீடு அதுதான் மரணிப்பது. இந்த முறை பாருங்க என்னை இந்த குடும்பம் பாருங்க, இந்த சமுதாயம் பல பிறவிகளில் தவம் பண்ணி பாருங்க என்னை எங்கிட்ட தான் பிறக்கணும் என்று பாருங்க என்னை யார் கேட்டாங்க? கிருஷ்ணர்கிட்ட
தேவியா கேட்டாங்க, நான் பிறக்கும் போது உனக்கு பல வேதனைகள் வரும் என்றால், நான் பிறக்கும் போது பாருங்க உலகத்தில் களி புல்லா இருக்கும். அப்போ இந்த களி பாருங்க நான் பிறக்கிற விடத்தினால உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்தும், பரவாயில்லை. வாசுதேவர் சொல்றார், நீ பிறந்தே ஆகணும். அதே மாதிரி இந்த குடும்பம் பாருங்க பல பிறவிகளில் தவம் பண்ணாடி அந்த குடும்பத்துக்கு சொந்தமானதான் இது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க நாம் பேசுகிறாள் இந்த வேர்ல்டுக்கு சொந்தமானவள் பாருங்க, அவர் தான் என் குரு, சர்க்குரு. யோசிச்சு பாருங்க. அப்போ கரண்ட் ஒன்று அம்பாறையிலேருந்து வருது. யோசிச்சு பாருங்க, இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் பாருங்க செயலாற்ற என்ன. அப்போ என்ன சொல்கிற, கரண்ட் ஒன்று தான், அது ஃபேனாகையும் பெருசாக வேலையிற மாதிரி ஒரே கடவுள் பாருங்க இந்த மண்ணுக்கு பாருங்க என்னையும் வேதனைப்பட்டு கொண்டீர்கள். அங்கே அவதாரம் பண்ணணும். ரஸ்பராயர் சேலத்தில் அவதாரம் பண்ணார். நபிநாகம் பாருங்க மக்காவில் அவதாரம் பண்ணார். புத்த பகவான் பாருங்க என்ன நேபாளத்தில் பிறந்து இந்தியாவில் பாருங்க என்ன வாரணாசியில் பாருங்க ஞானம் கிடச்சிது. காசியில் உலகத்துக்கு வழிகாட்ட பாருங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா சாந்தீபினி முனிவர்கிட்ட பாருங்க வந்தார். தேவகியாக்களுக்கு பாருங்க மகனா பிறந்தார். ராமபுரான் பாருங்க பிறந்தார் யாரு, தசரதனுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ சரீரம், அப்போ இந்த சரீரம் மனித சரீரம் எடுத்து தான் கடவுள் வருதா, மனிதன் தான் கடவுளால். அதனால தான் மனிதன் அண்டத்தில் பாருங்க இருக்கிறது, பிண்டத்தில் இருக்கிறதாடி இந்த மனிதன் பாருங்க என்ன பிண்டத்தில் செய்த கர்மாவால் அண்டத்தில் பல மாற்றங்கள் வந்ததுனால தான் இன்று மழை இல்லாமல் பாருங்க விவசாயிகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போ மனிதன் திருந்தினால் என்ன செய்யும், மனிதனை திருத்தினா என்னையும் இயற்கை சமநாயகம் தான் மனிதன்தான் கடவுளாகலாம். அப்போ கடவுள் மனிதனாக பிறந்து மனிதனாகத்தானே திருத்தணும். யார திருத்தினா பிறகு அண்டத்தை மாற்றம் ஏற்படுறது, அண்டத்தில் மாற்றம் ஏற்படுறது காரணம் என்ன, அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்மசக்தியாக இருக்காவரும். இந்த பிண்டத்தில் செய்த பாவம் பாருங்க அண்டத்தில் பாருங்க ஆதிசக்தியாக இருக்கிறவர் பிண்டத்தில் ஆத்மசக்தியாக இருக்கிறவரை மறைச்சி செயலாற்ற இயலாமல் இருக்கிற பட்சத்தில் இயற்கையில் மாற்றங்கள் ஏற்படும்டா. இந்த பஞ்சபூதங்கள் தான் உலகத்தை இயக்கிறார். அதே பஞ்சபூதங்கள் எங்களுக்குள்ள இருக்கு. அப்போ என்ன செய்த அண்டத்தில் பஞ்சபூதங்கள் குறையும் போது, அதனால தான் பாருங்க என்ன சித்தர்கள் கண்டுபிடிச்சாரு, வாதம் பித்தம் சிலேப்பன். பஞ்சபூத குறைபாடு ஏற்படும் போது நோய் வரும், பஞ்சபூதத்தில் மாற்றம் வரும்போது இயற்கையில் மாற்றம் வரும். இந்த சாத்திரத்தை இடைக்காட்டல் 18 சித்தர் வந்து அகஸ்தியர் கண்டுபிடிச்சு பாருங்க எங்கள் மூலம் இப்போ உலகத்துக்கு சொல்கிறாருன்னா இதை நீ தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவங்க தான் இப்பயும் சொல்கிறாங்க. நாங்கள் இந்த உருவத்தில் டவுசர்லாம் போட்டு கார்லாம் ஓட்டி வேலை செய்யணும், அவ்வளோதான். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவதாரம் பண்ணால் தான் நீங்கள் வருவீங்க. நாங்கள்லாம் பாருங்கள் ஒரு கோமணத்தோட பொல்ல பிடிச்சிட்டு இங்கே வருவீங்களா இந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வசதியாக பாருங்கள் எல்லாம் இருந்தால் தான் வருவேன். நான் வசதியாக இருந்தால் கடையில் 4-5 பொம்பளை பிள்ளைகளை வடியை வச்சுருந்தா தான் பொடியர்களை இருக்கலாம். அப்போ வியாபாரம் போடுற மாதிரி நாங்கள் வசதியாக இருந்தால் தான் உங்களை பாருங்கள் என்னது கெடுக்கிறோம் ஒழிய அந்த வசதி எங்களை பாதிப்பு இல்லை. உங்களை பாருங்கள் நல்வழிப்படுத்துறதுக்காக நாங்கள் போடுற என்ன மேக்கப், அவ்வளோ நாடகம். அதான் உலகம் ஒரு நாடகம். என் குருநாதர்கள் நான் பெரிய நடிகரப்பா, நான் புண்ணியரண்டம் சிவாஜி கணேசனோட பெரிய நடிகர், எங்களை நீங்கள் கண்டுபிடிக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடித்து உங்களோட கிடந்து பாருங்கள் உங்களோட கர்மாவை எல்லாம் பார்க்குற மாதிரி சொல்லுவார். அப்படிப்பட்ட மாபெரும் மகாபுருஷர்கள் பிறந்த மண்ணில் எங்களுக்கு ரிஷிகள் யோகிகள் ஞானிகள் சித்த புருஷர்கள் முதல் சிவனுடைய முதல் பிள்ளை அகத்தீசன் தனக்குள்ள அகத்துக்குள்ள முதல் சிவனை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு யோகியா சித்தனா வாழ்ந்த அந்த அவதார புருஷன் வழியில் நாங்கள் வந்திருக்கிறோட பெரும் பாக்கியம். வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வையத்துள் எப்படி வாழோடும் என்று மூல குருவாகி அகஸ்தியர் கண்ணையா யோகி சொல்லி என்னை ஆட்கொண்டு வழிநட்டு ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகா சுவாமி வழியில் பாருங்கள் அந்த கரண்ட் வந்து கொண்டிருக்கு, வயர் மட்டும்தான் வித்தியாசம். யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு மகாவழி கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.